மன்மோகன் சிங், ரகுராம் ராஜன்லாம் இருந்தப்போ, அவங்க வந்து சுதந்திரமா, இண்டிபெண்டண்ட்டா, சுயமா யோசிச்சு முடிவுகள் எடுத்தாங்க. ஆர்பிஐயை வந்து உருவாக்குனது அரசு. ஒன்றிய அரசு தான் உருவாக்குது. உருவாக்கும்போது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, நீ சுதந்திரமா இருக்கணும், தனியா இருக்கணும், எங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது. நீ வந்து தனித்து இயங்கணும்னு சொல்லி, உங்களுக்கு கம்ப்ளீட் அட்டானமி குடுக்குறோம்னு சொல்லி, அரசே வந்து அப்படி அவங்களுக்கு சுதந்திர உரிமை குடுத்து தான் உருவாக்குது. உருவாக்கும் போதே நீ வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணும், அரசுக்கு சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து உருவாக்குறாங்க. ஆனால் உருவாக்கிட்டு நிதித்துறை வந்து அவங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. நீ வந்து வட்டி விகிதத்தை குறை. அரசு வந்து கடன் அதிகமாக வாங்குது. கடன் அதிகமாக வாங்கும்போது வந்து வட்டி அதிகமாக இருந்ததுன்னா அவங்க அதிகமாக செலுத்தணும். அதனால் நீ வந்து வட்டி விகிதத்தை குறை அப்படிங்கிறாங்க. அது ஆர்பிஐ ஒத்துக்கக்கூடாது. ஏன் ஒத்துக்கக்கூடாதுன்னா, அவங்களோட தலையாய நோக்கம் வந்து விலைவாசியை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. அதுதான் வந்து அடிப்படையான அவங்களுடைய இது. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ரூபாய்க்கும் டாலருக்கும் உள்ள மதிப்பை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறது, பேங்கிங் ரெகுலேஷன் பண்ணுறது, ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பொறுப்பு. ஆனால் மிக முக்கியமான பொறுப்பு இதில் வந்து விலைவாசி வந்து 4% தாண்டாமல் வச்சுக்கிறது தான் அவங்களோட. அந்த பணிக்கு வந்து அரசு தலையீடாக இருக்கக்கூடாது. அதனால் அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கணும்னு தான் வந்து நம்ம அவங்கள உருவாக்கியிருக்கோம். அதன்படி இவங்களாம் இருந்தாங்க. ரகுராம் ராஜன், மன்மோகன் சிங் இதெல்லாம் வந்து அந்த சுதந்திரத்தை வந்து முழுமையாக பயன்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு வந்து டிமானிட்டைசேஷன் வந்து ஒன்றிய அரசு வந்து எடுக்கும்போது ரகுராம் ராஜன் ஒத்துக்கலை. ஸோ அது மாதிரி நம்ம சொல்கிறத கேட்குற ஆளுநர்கள் அங்கே இல்லைங்கிறப்போ வந்து அடுத்த டேர்ம் வந்து அவருக்கு கிடைக்கல, அவர் அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்தவர் வந்து உர்ஜித் பட்டேலா இல்லை, ஆமாம், அவரும் வந்து இது மாதிரி போயிடுறாரு. இவங்க பொருளாதார ஆலோசகர்கள் கூட அரவிந்த் சுப்பிரமணியம், பனகாரியா, இவங்கெல்லாம் வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து அவங்க அட்வைஸ் சொல்லி அவங்க கேட்கலங்கிறப்ப அவங்களே கூட போயிருக்கிறாங்க. ஸோ எமினன்ட் எக்கானமிஸ்ட், ப்ரொஃபஷனல் எக்கானமிஸ்ட் வந்து சொல்கிறத இந்த அரசு கேட்கலங்கிறது நல்லா தெரியுது. அந்த சூழலில் நமக்கு வசதியானவங்களை வந்து வச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்கிறது? அவங்கள்ட்ட ஏற்கனவே ஒர்க் பண்ண அரசு அதிகாரிகளை, ஐஏஎஸை அதில் போட்டுடுறாங்க.